ஃப்ரெண்ட்ஸ், சேமியா பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கை சேமியா எடுத்துருக்கேன். இந்த மாதிரி குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. சுகர், ஏலக்காய் பவுடர், முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு, காஞ்ச திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு, பால் 1 டம்ளர், நெய், தண்ணி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை காய வச்சு அதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதில் நம்ம முந்திரியை போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் இது கூட என்ன பருப்பு உங்களுக்கு தேவையோ அந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் கூட காஞ்ச திராட்சை போட்டுக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் நம்ம. இப்போ திருப்பியும் கடாயை காய வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை கொஞ்சம் சின்ன சின்னதாக உடைச்சிடலாம். உடைச்சதுக்கப்புறம் காயிற நெய்யில் இதை கொட்டி நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ குழந்தைங்க பாயசம்னு கேட்கும்போது இதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க அது. இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அது வேகணும் நல்லா. இந்த சேமியா ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம இப்போ இன்னொரு கடாயை எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை நான் லைட் பண்ணிட்டேன். இதில் நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். மிதமான தீயில் வச்சு இதை அப்படி நல்லா வறுத்துக்கங்க. வறுக்கும்போது அந்த சர்க்கரையிலேருந்து அப்படி தண்ணி விட்டுக்கிட்டு அது நல்லா கேரமலைஸ் ஆகிடும். பாருங்க, இந்த மாதிரி வரும். ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சேமியா வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலில் பாதி பாலை ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரையில் தண்ணி ஊற்றி அந்த சர்க்கரை கரையும் பொழுது இந்த சேமியா இருக்குது பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதை எடுத்து இந்த சர்க்கரை பாகில் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கும் பொழுது பாக்கி இருக்க 1/2 டம்ளர் பாலை இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை அதில் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பவுடர் எப்போவுமே ஏலக்காயை மிக்சியில் போட்டு பவுடரை எடுத்து வச்சுக்குவேன். அந்த பவுடரை தான் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பால் வற்றி இந்த மாதிரி கெட்டியாக வருங்க. சேமியாவும் நல்லா வெந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே நல்லா இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை நம்ம ஹாட்டாகவும் குடிக்கலாம், சில்லாகவும் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.